இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட் கலர் பென்ஸுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது டிஃப்ரெண்ட்டா பண்ணணுன்றதால ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணுறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியல. உங்ககிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு தெரியும். ஸோ எங்களுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு போடணும். அது வந்து உருப்படியா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஸோ அந்த மோட்டிவ்ல நம்ம புதுசு புதுசா போடுறோம்னு நெனச்சு சில சமயம் மொக்க வாங்கிர்றோம். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஹிட்டும் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த பேஸில இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட் கலர் பென்னுங்க. ஸோ ரெட்லேயே வந்து பால் பாயிண்ட் வச்சிருக்கோம், ஜெல் பென் வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். 2வது வந்து பிராண்டட் ஐட்டம். நான் ஒரு முறை ஏன் அத மென்ஷன் பண்றேன்னா, ஒரு வீடியோவும் புது புது வீடியோவா போடுறோம். ஸோ அதனால ஒரு முறையும் உங்களுக்கு ஞாபகமும் படுத்துறேன். இது பிராண்டட் ஐட்டம்னு. ஸோ இந்த சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவாங்க பாருங்க, "நீ டாக்டர், டாக்டர், டாக்டர்" அந்த மாரி பிராண்டட் ஐட்டம்னு ஒரு முறையும் வந்து ஸோ உங்கள் பிரெயினுக்கு வந்து நாங்கள் ஏற்றுறோம். எங்கள் பிரெயினுக்கும் நாங்கள் ஏற்றிக்கிறோம். சரிங்களா? சரி ரைட், நம்ம இப்போ உள்ளே வந்துடலாம். ஸோ ரெட் கலர் பென் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே நல்லா சூப்பராகவும் லீனாகவும் நல்லா தெளிவாகவும் எழுதக்கூடிய பென்ஸ் தாங்க. ஸோ எல்லா பிராண்டும் இதில் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ கலர் மட்டும் ரெட் கலரில் எழுதும். ஸோ எக்ஸோ, ஹாசர் இருக்குது, யுனோமேக்ஸ் இருக்குது, ரினால்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நார்மல் அந்த 20 அதாவது 20 பீஸ் பென் பேக் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த பென்ஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி எல்லா பென்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மெசேஜோட ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் பேர், ஊர், என்ன ப்ராடக்ட்காக எங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வைடாக டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் போடுறோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய காம்போ ஆஃபர்ஸ் போட்டிருக்கோங்க. இந்த காம்போ ஆஃபர்ஸ் என்னென்னா, நிறைய பேர் ரீசேல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2வது உங்களுடைய நேம் வந்து எங்கேயுமே ஸ்பாயில் ஆகாதுங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை தான் நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ கிட்டத்தட்ட நிறைய காம்போ போட்டிருக்கோம். எல்லா காம்போ எங்களோட மொபைல் ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாங்க.